வணக்கம் மக்களே, இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ போகியில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு ஒரு ஞாபகமாக அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் பிளான் பண்ணேன். இந்த வாட்டி ஆஃப்டர் 20 இயர்ஸ் நான் எங்கள் அப்பா எங்களுக்காக கட்டின வீட்டில் பொங்கல் விட போகிறோம். ஸோ நான் இங்கே பொங்கல் விட்டு எனக்கு ஞாபகமே இல்லை. ரொம்ப குட்டி வயசில் தான் நான் இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எங்கள் 4 பெரியப்பாஸ் வீடும் பக்கத்தில். அப்பாவுக்கு 4 அண்ணன். ஸோ எல்லாருமே பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ நான், பெரியம்மா, அம்மா எல்லோரும் சேர்ந்து போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு போகினா நம்ம இந்த வேலைலாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா மறந்துடும், ஒவ்வொரு பொங்கல் கொண்டாடுவோம் ஆனால் மறந்துடுது. பட் ஸ்டில் இந்த வீடியோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ பொங்கலுக்கு தேவையான எல்லா வகையான காய்கறியும் வாங்கி நம்ம படைப்போல். ஸோ அதுக்காக வாங்க போயிருந்தோம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு கிரும்பெல்லாம் வாங்கிட்டு, இதுதான் எங்களுடைய கடை தெரு. ஸோ இங்கே யூஸ்வலாக நாங்கள் ஒரு கடையில் வாங்குவோம். அந்த மாதிரி கம்பெனி கடை, இதுதான் கம்பெனி கடை. அதுக்கப்புறம் இது எங்களோட தெரு நடந்து போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இதான் எங்களோட வீடு. ஸோ கரும்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எங்கள் வீட்டு பால். அது எங்கள் பெரியப்பா. ஸோ எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் வேறு பண்ணாங்க. பிகாஸ் நாங்கள் இங்கே இல்லாததுனால எங்களுக்கு நிறைய பேர் அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லி பெரியப்பா பெரியம்மா எல்லோரும் ஹெல்ப் பண்ணிட்டுருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு, ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இவன் வேறு இது குங்குமமா, இது என்னது அது இதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தான். எங்களுடைய வீட்டோட பெரிய வாலிவன். இன்னும் நிறைய நடுசலாம் இருக்குது, எல்லாம் வருவாங்க பொங்கலுக்கு. ஸோ பேசிக்லி இப்போது நம்ம பொங்கல் கொண்டாடுறதுக்காக அந்த அடுப்பு இருக்குல்ல, ஸோ அதில் காவிலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் சுண்ணாம்பு விடுவாங்க. அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுண்ணாம்பு வச்சு நம்ம வாசலில் ஃபுல்லாக கோலெல்லாம் போடுறோம். ஸோ எங்கள் அம்மா அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நானும் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் காவி 2 லைன் போட்டுட்டு சென்டரில் காவி லைன் போடுவாங்க. எல்லாருக்கிட்டையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி 2 கோடு. அதுக்கப்புறம் வாசல்னு சொல்லிட்டு விடுவாங்க. அந்த சைடு ஒரு வாசல், இந்த சைடு ஒரு வாசல். அது சூரிய பகவான் வர்றதுக்கு ஒரு வாசல், நமக்கு ஒரு வாசல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இது. அப்புறம் வாசலில் 2 வாசல்லையும் குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு ஹாப்பி பொங்கல்லாம் பக்கத்தில் எழுதணும். அப்புறம் அம்மா உள்ள கோலம்லாம் போட்டாங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, காவி அடிக்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் நான் போயிட்டு எங்கள் பெரியப்பா வீட்டில் பெரியம்மா வீட்டிலலாம் ஹெல்ப் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் இது எங்கள் வீட்டோடைய கியூட்டீஸ். உள்ளே போனாலே மறல்றானுங்க எல்லாம். ஏன்னா நம்ம அவங்கள பழகலை. ஸோ இவோ ஒருத்திக்கிட்ட மட்டும்தான் விளையாடினேன், அப்புறம் கிளம்பிட்டேன். இதுதான் காவி. ஸோ பேசிக்கலி இது ப்ரௌன், ஒரு மாதிரி ப்ரௌன் ஆர் டார்க் மெரூன் கலரில் இருக்கும். இது நம்ம சென்டரில் அடிப்போம். ஆக்சுவலாக சின்ன வயசில் ஃபுல்லாக நிறைய பெருசாலாம் அடிப்போம். அப்போல்லாம் அவ்வளோவா தெரியல. ஆனால் இப்போ வயசாகுது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் போட்டாலே காலெலாம் வலிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, போடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய எங்கள் பெரியம்மா வீட்டிலலாம் போய் போட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். நல்லா 11-11:30 வரை. யூஸ்வலாக பொங்கல்னாலே இந்த மாதிரி தாமரை கோலம்னு சொல்லுவாங்க. அதுதான் பேசிக்காகவே நிறைய பேர் வீட்டில் போடுவாங்க. போகினா என்ன, பழையன கழிதல் புதியன புகுதல்னு சொல்லுவோம். ஸோ வீட்டில் உள்ள பழைய பொருளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு தான் போகி. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பொங்கலுக்கு மறுநாள் உள்ள வேலைகள்லாம் பார்க்குறது தான் போகி பேசிக்காக. பொங்கலுக்காக நம்ம என்னதான் சென்னையில் வேலைலாம் பார்த்தாலும் பொங்கலுக்காக ஊருக்கு இங்கே ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.